character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good afternoon to all standard students. நம்மளோட கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனையும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பற்றியும் பார்த்தோம். அதில் ப்ரைமரியும் இருக்குது, ஆக்சஸரியும் இருக்குது. ப்ரைமரி பற்றியும் பார்த்துருக்கோம், ஆக்சஸரி பற்றியும் பார்த்துருக்கோம். ஆனால் மேல் ஃபீமேலில் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஆக்சஸரி இருந்தாலும் மேலில் வந்து கேமெட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஃபீமேலில் கேமெட் ப்ரொடக்ஷனும் இருக்குது அண்ட் தென் நியூட்ரிஷியன் கொடுக்குற அந்த ஒரு வேல்யூ இருக்குது. அப்போது மேலில் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி அண்ட் தென் ஆக்சஸரி ஆர்கன் மட்டும் பார்க்காம அந்த நியூட்ரிட்டிவ் கொடுக்குற அந்த ஆர்கன் ஃபீட்டஸ்க்கு நியூட்ரிஷனை கொடுக்குற அந்த பிளேஸ் பற்றியும் நம்ம எக்ஸஸாக படிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிளாஸில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நியூட்ரிஷன் கொடுக்குற அந்த ஆர்கன் பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெர்மடோஜெனிசிஸ், அதாவது கேமெட்டோஜெனிசிஸில் ஸ்பெர்மடோஜெனிசிஸும் பார்க்க போகிறோம் அண்ட் தென் ஊஜெனிசிஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் கொடுக்குற நரிஷ்மெண்ட் நடக்கிற அந்த ஃபீட்டஸ்க்கு நரிஷ்மெண்ட் நடக்கிற அந்த பார்ட்டை பற்றி தென் ஹவு இட் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நவ் கம் டு அவர் கிளாஸ்.
ஓகேவா? யாருக்கு? நான் ப்ரெக்னென்ட் உமனுக்கு. அப்போ breast size எதுக்கு லார்ஜா இருக்கு? அந்த breast size எதனால லார்ஜா இருக்குன்னா due to the fat deposit. அந்த breast குள்ள இருக்கிற அந்த ஃபேட்டால தான் நம்மளுடைய chest வந்து enlargement இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பொறுத்த வரைக்கும் அப்போ size of the breast does not have influence. அப்போ breast உடைய சைஸ்க்கும் பால் கொடுக்குற அந்த லாக்டேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ breast size உடைய enlargement ஆனது இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ breast size enlarge ஆகிறதுக்கும் and then நான் pregnant womanக்கு enlargement இருக்கிறதுக்கும் காரணம் அதுக்குள்ள இருக்கிற அந்த fat deposit தானே தவிர எல்லா டைமும் அது வந்து லாக்டேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பற்றி இப்போ கம்ப்ளீட்டாக தரவாக பார்த்தாச்சு. நவ் வி ஆர் கோயிங் டு see about the gametogenesis. gametogenesis அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் இன் போத் மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது டெஸ்டிஸ் ஓவரியில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்பெர்ம் அண்டு ஓவம். அந்த ஸ்பெர்ம் ஓவம் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நம்ம ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் மேலில் பார்க்கும்போதும் சரி ஃபீமேலில் பார்க்கும்போதும் சரி ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனில் டெஸ்டிஸ் மூலயமா ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும், ஓவரி மூலயமா ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு மட்டும்தான் சிம்பிளாக பார்த்துட்டு வந்திருப்போம். we cannot say how it is produced, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கல இல்லையா? அப்போ அதே ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் மூலயமா நத்திங் பட் த டெஸ்டிஸ் மூலயமா எப்படி ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, லைக்வைஸ் ஓவரி மூலயமா எப்படி ஓவம் நத்திங் பட் த எக் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா? கேமெட்டோஜெனிசிஸ் இஸ் நத்திங் பட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் sperm and the ovum by primary sex organ testis and ovary. பாரு, gametogenesis is the process of formation of gamete. gamete அப்படின்றது யாரும் கிடையாது, மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் அப்படின்னு சொல்லலாம். மேல் கேமெட்டை ஸ்பெர்ம் அப்படின்னும் ஃபீமேல் கேமெட் ஓவம். எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன். ஏன்னா ரெண்டு செக்ஸ்லையுமே ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்னு ஒன்று பார்த்துருப்போம், தென் ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்னு பார்த்துருப்போம். அப்போ ஆக்சசரி செக்ஸ் ஆர்கன்லேருந்து ஸ்பெர்மோ ஓவமோ நத்திங் பட் த கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்லேருந்து மட்டும்தான் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன் ஆல் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம், எல்லா விதமான செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசமில் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்லேருந்து தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமெட். சரி, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் யார் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மியாசிஸ். மியாசிஸ் play the most significant role in the process of gametogenesis. ஏற்கனவே லாஸ்ட் சாப்டர், தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சொல்லியிருப்பேன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலே அதில் நடக்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் செல் டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ். அப்போது இந்த மியாட்டிக் செல் டிவிஷன் மூலயமா தான் இந்த ஸ்பெர்மோ ஓவரியும் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் மேலுக்கு தனியாக, தட் மீன்ஸ் ஸ்பெர்ம் ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேலுக்கு தனியாகவும் தென் ஃபீமேலுக்கு தனியாகவும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இட்ஸ் நத்திங் பட் த ப்ராசஸ் ஆஃப் கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன் இஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் oogenesis. இப்போ நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்பெர்ம் அப்படின்னாலே இந்த ஒரு ப்ரிஃபிக்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேன், நத்திங் பட் த மேல் கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரைமரி செக்ஸ் ஆர்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்பெர்ம். Spermatogenesis is the sequence of event in the seminiferous tubule. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டெஸ்டிஸ்குள்ள நிறைய லோபாக டிவைட் ஆகி இருக்கிறது யாரு? செமினிஃபரஸ் டிபியூல். அந்த செமினிஃபரஸ் டிபியூலில் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அங்கே சிம்பிளாக ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேல் படிக்கும் போது சொல்லிட்டோம். ஆனால் இங்கே அதை அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி? ஈவெண்ட்ஸ் இந்த செமினிஃபரஸ் டிபியூல், செமினிஃபரஸ் டிபியூலில் நடக்கிற பலவிதமான நிகழ்வுகளின் காரணமாக என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா டெஸ்டிஸ் ப்ரொடியூஸ் த மேல் கேமெட் நத்திங் பட் த ஸ்பெர்ம். அந்த டெஸ்டிஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதான்? மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதான். மேல் கேமெட்டோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெர்ம். Then during development, that means in the sperm produce ஆகும் பொழுது during development the primordial germ cell migrate into the testis. அந்த primordial germ cell அதாவது மரபணு மூலயமா
இல்லை ஆன்செஸ்ட்ரல் ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்லலாம். பழைய ஜெர்ம் செல் வந்து எதை நோக்கி உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேட் இன்டு த டெஸ்டிஸில் ஃபஸ்ட்டு ஜெர்ம் செல் உருவாக ஆரம்பிக்கிற நேரம் எப்படி அப்படின்னா அந்த ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல் வந்து டெஸ்டிஸில் டெவலப் ஆகுதுன்னா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் டெஸ்டிஸில் ஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ primordial germ cell. Next பாரு, primordial germ cell migrate into the testis and become immature germ cell. அந்த primordial germ cell testisக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த germ cell, that means primordial germ cell என்னவா மாறுதுன்னா immature germ cell-ஆ மாறுது. அந்த immature germ cell-க்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா sperm mother cell. ஓகேவா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ, ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்னாலும் இம்மெச்சூர் ஜெர்ம் செல்னாலும் ஸ்பெர்ம் மதர் செல்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்லாக வந்து இம்மெச்சூர் ஜெர்ம் செல்லாக மாறி கடைசியாக ஸ்பெர்ம் மதர் செல்லாக நிற்குது. ஓகேவா? இந்த ஸ்பெர்ம் மதர் செல்லுக்கு ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. ஓகேவா? ஸ்பெர்மட்டோகோனியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமினிஃபெரஸ் டிபியூல். ஓகேவா? செமினிஃபெரஸ் டிபியூல் எங்கே இருக்குது? இன்சைட் த டெஸ்டிஸ். ஓகேவா? டெஸ்டிஸ்குள்ளே இருக்க செமினிஃபெரஸ் டிபியூலில் தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே டெஸ்டிஸ் இந்த மாதிரி படித்தோம் இல்லையா, அதில் இப்படி ஸ்ப்ளிட் ஆகிற போர்ஷன் படித்தோம் இல்லையா, இந்த இடத்துல தான் செமினிஃபெரஸ் டிபியூல் இருக்குது. இந்த செமினிஃபெரஸ் டிபியூலில் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியா, நத்திங் பட் த ஸ்பெர்ம் மதர் செல் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல். ஓகேவா? ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ல இருந்து தான் ஸ்பெர்ம் மதர் செல் அப்படின்ற ஸ்பெர்மட்டோகோனியா வந்து செமினிஃபெரஸ் டிபியூல்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், the spermatogonia, nothing but the sperm mother cell begin to undergo mitotic division. இந்த ஸ்பெர்ம் மதர் செல் ஃபஸ்ட்டு எந்த டிவிஷனுக்கு உட்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின் டு அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன் அட் பியூபர்ட்டி பருவம் அடைதல் டைமில். ஓகேவா? பருவம் அடை அந்த மாதிரியான நேரத்தில் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டாட்டிக் டிவிஷனில் உட்படுது. அப்படி ஸ்டார்ட் ஆகிற இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் இன்றைக்கி ஸ்டாப் ஆகுமா, நாளைக்கு ஸ்டாப் ஆகுமா, இல்லை இத்தனை வயசுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா மேலே பொறுத்த வரைக்கும் த்ரோட் தயர் லைஃப் அவங்க வாழ்நாள் முழுக்க ஆரம்பித்த இந்த மைட்டாட்டிக் டிவிஷன் அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற செமினிஃபெரஸ் டிபியூலுக்குள்ளே ஏற்படுற அந்த செமினிஃபெரஸ் டிபியூலுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்பெர்மட்டோகோனியா மூலயமா ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன் எவ்வளோ நாள் வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் தயர் லைஃப். ஓகேவா? இது வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு தரவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகிறது இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்பெர்மட்டோகோனியாவில் ஃபஸ்ட்டு என்ன டிவிஷன் நடக்குது, எய்தர் இட் இஸ் மைட்டாட்டிக் ஆர் மியாட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் எவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் தயர் லைஃப் வாழ்நாள் முழுக்க ஸ்பெர்மட்டோகோனியாவுடைய டிவிஷன் ஆனது இன்சைட் த செமினிஃபெரஸ் டிபியூல்ல நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, the first stage of spermatogenesis. இப்படி ஸ்பெர்மட்டோகோனியா ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமா வாழ்நாள் முழுக்க ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற இந்த ஸ்பெர்மட்டோகோனியா அடுத்தது எந்த ஸ்டேஜுக்கு போகுது? the first stage of the spermatogenesis, the spermatogonia migrate among the sertolized cell. மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோ. செமினிஃபெரஸ் டிபியூலில் ஸ்பெர்மட்டோகோனியாவுக்கு 2 விதமான செல் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். செர்டோலைஸ் செல்ஸ்னு ஒன்று இருக்குது, தென் ஜெர்ம் செல்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த ஜெர்ம் செல் இஸ் நத்திங் பட் த ஸ்பெர்மட்டோகோனியா. ஓகேவா? இந்த ஸ்பெர்மட்டோகோனியானாலும் ஜெர்ம் செல்னாலும் ஒன்று தான். இவங்க 2 பேருமே எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமினிஃபெரஸ் டிபியூல். ஓகேவா? மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலயமா நிறைய ஸ்பெர்மட்டோகோனியா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. நிறைய ஸ்பெர்மட்டோகோனியா ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்மட்டோகோனியா அடுத்தது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே செமினிஃபெரஸ் டிபியூலில் இருக்கிற செர்டோலைஸ் செல் கூட போயிட்டு ஒட்டிக்குது. ஓகேவா? ஸோ in the first stage of spermatogenesis, the spermatogonia migrate among the sertolized cell. sertolized cell கூட போயிட்டு migrate ஆகி towards the central lumen of the seminiferous tubule. இந்த ஸ்பெர்மட்டோகோனியாவும் செர்டோலைஸ் செல்லும் மைக்ரேட் ஆகிற இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லியூமன் ஆஃப் த செமினிஃபெரஸ் டிபியூல். அதாவது டெஸ்டிஸ்குள்ளே இருக்க செமினிஃபெரஸ் டிபியூலுடைய சென்ட்ரல் லியூமனில் ஸ்பெர்மட்டோகோனியாவும் செர்டோலைஸ் செல்லும் ஒன்று சேர்றாங்க.
ஸோ ஹவு ஸ்பெர்மட்டோகோனியா இஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த மைட்டாட்டிக் டிவிஷன் கண்டக்டட் பை த மதர் செல். மதர் செல்லில் நடக்கிற மைட்டாட்டிக் டிவிஷனால் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்மட்டோகோனியாவும் ஏற்கனவே செமினிஃபரஸ் டிபியூலில் இருக்கிற செர்டோலை செல்லும் சென்ட்ரல் லியூமனில் போயிட்டு ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்றதுனால என்ன நடக்குது? பிகம் மாடிஃபைடு. ஓகேவா? அப்படி ஒன்று சேர்ந்து செமினிஃபரஸ் டிபியூலுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மாடிஃபை ஆகுறாங்க. என்னவா மாடிஃபை ஆகுறாங்கன்னா பிகம் மாடிஃபைடு அண்ட் என்லார்ஜ்டு டு ஃபார்ம் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் என்னவா மாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அப்போ நல்லா கவனி, ஸ்பெர்மட்டோகோனியா ஒரு செல்லு, செர்டோலை ஒரு செல்லு அப்படின்னா இவங்க கிட்டேருந்து ஒரு 23 வந்திருக்கும், இவங்க கிட்டேருந்து ஒரு 23 வந்திருக்கும். அப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஒரு விஷயந்தான் ஸ்பெர்மட்டோசைட். தட் மீன்ஸ் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது 23 n நம்பர் எனர்ஜி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் உருவாகிறதுனால இது 2n நம்பர் டிப்ளாய்டு செட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? which are diploid with a 23 pair, that is 46 chromosome. ஓகேவா? மிஸ் டைம் பாருங்க. Some of the primary spermatocyte, அப்போ 2n number of spermatocyte. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பெர்மட்டோசைட்டை பொறுத்த வரைக்கும் n நம்பர் ஆஃப் குரோமோசோமா 2n நம்பர் ஆஃப் குரோமோசோமா அப்படின்றதுல நீ தெளிவாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இஸ் த டு கண்டெயின் 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஓகேவா? சம் ஆஃப் த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். அப்படி உருவாகிற பல பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டில் சில பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் மட்டும் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷனை உட்கொள்ளுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் உட்கொள்ளும் பொழுது இது என்னவா மாறுது? பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் என்னவா மாறுதுன்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டா எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this 2n number is divided into n number is nothing but the haploid set of chromosome. அப்போ செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் டிப்ளாய்டு ஸ்பெர்மட்டோசைட்லேருந்து ஹாப்ளாய்டாக மாறுது, which are haploid with 23 chromosomes each. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் 23 chromosomes இருக்கு. Then the secondary spermatocyte undergoes second meiotic division. நல்லா கவனி, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டில் தான் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோகோனியாவும் தென் செர்டோலை செல்லும் ஒன்று சேரும் பொழுது. ஓகேவா? ஸ்பெர்மட்டோகோனியாவும் செர்டோலை செல்லும் ஒன்று சேர்றது இஸ் நாட் ஏ ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது டிப்ளாய்டு செட். அவங்க ஒன்று சேர்ந்து தான் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாக மாறுறாங்க. பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டில் தான் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் மாறுறாங்க. அதில் ஹாப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் மாறுது. மறுபடியும் செகண்டரியிலையும் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. அதில் மொத்தமாக 4 ஹாப்ளாய்டு ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ த ஸ்பெர்மட்டிட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அப்படி உருவாகிற இந்த ஸ்பெர்மட்டிட்ஸ். ஓகேவா? ரெண்டாவது மியாட்டிக் டிவிஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்பெர்மட்டிட்ஸ் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா இஸ் நத்திங் பட் த ஸ்பெர்ம். ஓகேவா? அப்போ ஸ்பெர்ம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன்லையா ரெண்டாவது மியாட்டிக் டிவிஷன்லையா? ஏன்னா மியாசிஸை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ் இருக்குது. 2 ஃபேஸுமே முடிஞ்சாதான் அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு தெரியும். அப்போ மேல் செக்ஸ் ஆர்கனை பொறுத்த வரைக்கும் மியாசிஸ் 1ம் சரி மியாசிஸ் 2வும் சரி மேல்குள்ளேயே நடந்துடுது. அப்படி மேல்குள்ளேயே நடந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோசோவா. ஓகேவா? ஸ்பெர்ம் பை த ப்ராசஸ். அப்படி ஸ்பெர்மட்டோசோவா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த செகண்டரி மியாசிஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபைனலி ரிலீஸ்ட் இன் டு த கேவிட்டி. அப்படியே ஸ்பெர்ம் உருவானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்பெர்ம் உருவானதுக்கு அப்புறமா கேவிட்டியில் ரிலீஸ் ஆகிடுது. ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஃபைனலி ரிலீஸ்ட் இன் டு த கேவிட்டி ஆஃப் செமினிஃபெரஸ் டிபியூல். செமினிஃபெரஸ் டிபியூலில் இருக்கிற கேவிட்டியில் வழக்கம் போல் ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகிடுது. நம்ம ஏற்கனவே மேல் செக்ஸ் ஆர்கனில் என்னன்னு பார்த்தோம், செமினிஃபெரஸ் டிபியூலில் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த ஸ்பெர்ம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். எப்படி
ஸ்பெர்மட்டோகோனியாவும் செர்டலை செல்லும் ஒன்று சேர்ந்து ப்ரைமரியாக மாறி அந்த ப்ரைமரியில் ஃபஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்குது, தென் செகண்டரி டிவிஷன் நடக்குது. ரெண்டு பேரும் செகண்டரி டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் ஸ்பெர்மட்டோசோவா மாறுது. அப்படி ஸ்பெர்மட்டோசோவா மாறுற அந்த ப்ராசஸ் பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மூலமா ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஸ்பெர்மட்டோசோவா செமினிஃபெரஸ் டியூபியூலில் போயிட்டு உள்ளே வந்து சேருது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மியேஷன். த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டேக்ஸ் அபவுட் இப்படி ஃபார்ம் ஆகிற செமினிஃபெரஸ் டியூபியூலில் இப்படி ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்பெர்முக்கு மொத்தம் எத்தனை நாள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 days அட் எனி கிவன் டைம். எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும், தட் மீன்ஸ் செமினிஃபெரஸ் டியூபியூலோடைய எந்த ஒரு இடத்துலையும் கண்டைன் ஸ்பெர்மட்டோசைட் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இந்த லெவலில் தான் ஸ்பெர்மட்டோசைட் இருக்கணும், இந்த க்ரோத்தில் தான் இருக்கணும், ப்ரைமரி டிவிஷன் தான் இருக்கணும், செகண்டரி டிவிஷன் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு செமினிஃபெரஸ் டியூபியூலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஓகேவா? த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரிமைன் நியர்லி constant at a rate of about 200 million sperms per day. அப்படி பார்க்கும் பொழுது a male has the capacity to produce 200 million sperm. ஒரு நாளைக்கு 200 million sperm ஆனது அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல் மூலமா ஒரு மேனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் ரேட். ஓகேவா? இன்னைக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் செமினிஃபெரஸ் டியூபியூலில் ஸ்பெர்ம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு ஸ்பெர்ம் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு oogenesis பற்றியும் தென் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை பற்றி இன்னும் சில விஷயத்தையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தட் மீன்ஸ் ஸ்பெர்மோடைய ஸ்ட்ரக்சர் பற்றியும் தென் oogenesis அண்ட் அபவுட் த ஓவம் பற்றி நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். we will see in the next class. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.